எனக்கு கலைஞர் இருந்தா எப்படி சொல்லியிருப்பார் நினைச்சு பார்த்தேன். நாங்கள் முதல் முறை ஆட்சிக்கு வந்த உடனே எனக்கு பிடபிள்யூ மினிஸ்டர் ஆக்கினார். எப்பவுமே பதவி பிரமாணம் ஏற்றின பிறகு கலைஞருக்கு எப்பவுமே அவர் வண்டியில் எவ்வளோ ஏறுவானோ அவ்வளோ ஏறிக்கலாம். பின்னால் 4 பேர் ஏறிக்கணும். சில நேரங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, பெரிய முன்னாலேயே ஒரு ஆள் உட்காருவோம். ஏன்னா அவளுக்கு ஆசை ஏற்றிட்டு வரும்போது அப்படி ஏறிக்கிட்டு வரும்போது சொன்னார், எல்லாரும் போர்ட்ஃபோலியோ சொல்லிட்டு கீழே இறங்கணும் சொன்னார். தரே, இந்த பொதுப்பணித்துறையை அண்ணா எனக்கு ஒரு சென்டிமெண்ட்லாம் கொடுத்தாரியா, நான் உங்ககிட்ட சென்டிமெண்ட்லாம் அது கொடுக்கறேன்னு சொன்னார். அந்த சென்டிமெண்டலான பதவியை அவர் வகித்த பொருளாளரை என்னுடைய தலைவர் அவர்களே நீங்கள் எனக்கு அளித்திருக்கிறீர்கள். கலைஞரே கொடுத்ததை போல் நான் நினைத்து அதை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பொருளை பற்றி தான் சொன்னார்கள் நண்பர் தம்பி தயாநிதி மாறன். நியாயம். அப்புறம் அவர் பொருள் இல்லாருக்கு இவ்வளவு சொன்னார். பொருளாளர் வேலை கலெக்ட் பண்றது தான், நான் நோட் அடிக்கிறது இல்லை. இருப்போர் பொருள் தாருங்கள், இல்லாதவர்கள் ஆதரவு தாருங்கள். இந்த பொதுக்குழுவில் இல்லாதவர்கள் தான் நிறைய பேர், இருப்போர் குறைஞ்சர். அந்த இருப்போரில் முதலிடம் வைப்பவர் சன் குடும்பம். தயாநிதி மாறன் அவர்களே, இந்த இயக்கத்துக்காக உங்களிடம் நான் மடியேந்தி வருகிறேன். எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு போடுங்கள். நான் அவரையும் தெரிகிறேன். எனவே இதற்காக இந்த பொதுக்குழுவில் நான் உறுதியளிக்கிறேன், மிகப்பெரிய தொகையை நம்முடைய தயாநிதி அவர்கள் வழங்குவார் என்று கூறி 2 மணி நேரத்துக்கு முன்னால் செயல் தலைவர் தம்பி என்று அழைத்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது என் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய என் தலைவர் இன்றைக்கு பெயரும் சொல்லுகிறேன், என் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே, இப்படி ஒரு அழைப்பதற்கு இவ்வளவு நாள் நான் வாழ்ந்தேனே, அதுவே எனக்கு போதும். காரணம், உங்கள் வீட்டுக்கு நான் வந்த பொழுது 62-60 வாக்கில் அரைக்கால் சட்டை குட்டி பனியம் போட்டுக்கொண்டு நானும் முரசுரை செல்வம் உட்கார்ந்திருந்தால் பயந்து அந்த பக்கம் ஓடுவீர்கள். ஆனால் என் கண் முன்னால் வளர்ந்து என் தோளுக்கு வந்து தோழனாகி என் தலைக்கு மேல் வந்து எனக்கு தலைவனாகிவிட்டார்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மற்றவர்களெல்லாம் பேசினார்கள், ஆனால் என்னால் பேச முடியவில்லை. 1962 இருந்து மேடையாக பேசி இன்னும் பேசிக் கொண்டிருக்கிற நான் இப்பொழுது பேசுவதற்கு எனக்கு வார்த்தைகள் வரவில்லை. காரணம், என் இதய சுமை இன்னும் கீழே இறங்கவில்லை, என் கண்ணீர் நிற்கவில்லை. ஆனால் காலத்தின் கட்டாயம் இன்றைக்கு நீங்கள் பொதுக்குழு எனக்கும் தலைவருக்கும் ஒரு புதிய பொறுப்பை எங்கள் தலையிலே சுமத்தி இருக்கிறீர்கள். மாபெரும் இயக்கமான நூற்றாண்டை கண்ட திராவிட இயக்கத்தில் முப்பெரும் தலைவர்களாக விளங்கக்கூடிய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளரில் அந்த பொருளாளர் தகுதிக்கு என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீர்கள். நான் அந்த பதவிக்கு தகுதி உடையவன் என்று கருதவில்லை. ஆனால் நீங்கள் அந்த பொறுப்பை தந்த காரணத்தால் அந்த பதவிக்குரிய தகுதியை நான் முயன்று பெற்றுக் கொள்வேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை வளர்த்து ஆளாக்கி அரசியல் உருவான என் தலைவர் இன்றைக்கு படுத்திருக்கிற திக்கு நோக்கி வணங்கி
உங்கள் அனைவர் வாழ்த்தோடு நான் இந்த பொறுப்பிலே பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம். எனக்கு என்னவென்று கேட்டால், இன்றைக்கு தளபதி அவர்கள் தலைவராக இருக்கிறார். இதே போன்று ஒரு 48-50 ஆண்டுக்கு முன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவரானார் கட்சிக்கு. அதுக்கு முன்னால் பொதுச் செயலாளர். அந்த பொறுப்பை அவர் ஏற்கிற பொழுது அவரோடு நான் இருந்தவன், அவரோடு பணியாற்றியவன். ஆனால் உன் தந்தையார் அவர்கள் ரெட் கார்பெட்டின் மூலம் நடந்து வந்து அந்த பதவி ஏற்கவில்லை. சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி அதற்கு பிறகு அந்த பதவிக்கு வந்திருக்கிறார். ஏராளமான எதிர்ப்புகள் கட்சியிலேயே. ஆனால் அத்தனை சூறாவளி வென்றார். ஆனால் தளபதி அவர்களே, இத்தனை லட்சம் மக்களை கொண்ட இந்த இயக்கத்தில் யாரிடத்திலும் ஒரு சிறு சலப்பு இல்லாமல், மனக்குறை இல்லாமல், ஒட்டுமொத்தமாக உங்களை ஏகோபித்து தலைவராக்கினார்களே, அந்த கட்டத்தையும் நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த கட்டத்தையும் நினைத்து பார்க்கிறேன். உங்க அப்பாவை விட நீ எவ்வளவு புத்தி அதிர்ஷ்டசாலி என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். நீர் ஏகோபித்து முடிவோடு தலைவரானதால், உன்னோடு நான் உன் தந்தையோடு நடந்து வந்ததால், இன்றைக்கு உன்னோடு நடக்க நான் முயற்சிப்பதால், என்னையும் அந்த ஏகோபித்த நிலைக்கு கொண்டு வந்ததற்காக தளபதி அவர்களுக்கு, இந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நான் அண்ணாவோடு பழகி அரசியல் நடத்தியவன் பல ஆண்டு காலங்கள். கலைஞரோடு பழகியவன். ஒரு 50 ஆண்டு கால அரசியல் எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருந்தவன். தமிழ்நாட்டில் நான் பேசாத ஊரில்லை. பேசி பேசி இன்னை வரைக்கும் நான் இன்றைக்கு கூட பெருமையாக சொல்வேன், எத்தனையோ பதவிகளை பொறுப்புகளை திமுகவில் ஏற்றிருக்கிறேன். மாணவர் அணி, அதாவது பார்லிமெண்டரி போர்டு இருந்தது. அப்பொழுதுதான் வேட்பாளர் அப்படி பொறுக்குவார்கள். அந்த பொறுப்பு. முதன்மை செயலாளர், இன்றைக்கு பொருளாளர் என்று இவ்வளவு பொறுப்புகள் என்று சொல்லுவதை விட, நான் கழகத்தின் பேச்சாளன் என்று சொல்லிக் கொள்வதிலேதான் எனக்கு பெருமை. அதில் எனக்கு இன்னும் அவ்வளவு உணர்வு, கடைசி வரையில் தலைவருக்கு அந்த உணர்வு உண்டு. எனவே இயக்கத்தில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கி இருக்கிறார். நடேசனாரில் இருந்து நாயர் வெண்ணுடை வேந்தரும் வருகிற வரையிலே ஒரு காலகட்டம். ஜஸ்டிஸ் பார்ட்டியிலே பனங்கல் அரசு தொடங்கி அது முடிகிற வரையிலே ஒரு கட்டம். பெரியார் சுயமரியாதை இயக்கம் அடுத்த கட்டம், திராவிட கழகம் அடுத்த கட்டம், திமுக அடுத்த கட்டம், அண்ணா ஒரு கட்டம், கலைஞர் கட்டம். அடுத்து இந்த 100 ஆண்டு இயக்கத்தை வழிநடத்த போகின்ற மகத்தான கட்டம் உங்கள் கையிலே வந்திருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு சரித்திர புருஷன். இன்றைக்கு ஒரு வரலாற்று நாயகனாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நேற்று வரையிலே திமுக, இன்றைக்கு வரலாற்றிலே புகழ்பெறப் போகின்ற ஒரு மகத்தான மனிதன் நீங்கள். காரணம், இந்த இயக்கம் அரசியலுக்காக ஏற்பட்டதல்ல, பிற்பட்டவர்களுக்காக ஏற்பட்டது. அந்த உணர்வு உங்களிடத்தில் இருக்கிறது. 69% கேன்சல் செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டான் எவனோ, முடித்து விடலாம் என்று. அதை பார்த்து துடித்து கலைஞரை போல் ஒரு கடிதம் எழுதினீரே, அன்றைக்கே நினைத்தேன் இந்த கட்சியை காப்பாற்ற சரியான ஆள் நமக்கு கிடைத்து விட்டார் என்று. நான் கலைஞரோடு இருந்தவன், பழகியவன். தூக்கத்தில் பிரயாணத்தில் எனக்கு தெரியும் கலைஞருடைய அந்த கண் பார்வை, அந்த கண்ணாடி ஓரத்திலிருந்தே என்ன நினைக்கிறான் ஜெயித்து விடுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க தான் கரெக்டா சொல்வீங்க. நான் அப்படி ஸ்டடி பண்ண பார்த்தேன் தளபதியை. இன்றைக்கு நேற்றைக்கு இந்த பேச்சாளர்கள் எல்லாம் இங்க பேசுறதுக்கு பேர் எழுதினார் இல்லையா,
மூக்கையா, பன்னீர்செல்வம், ராஜா, சக்கரபாணி எல்லாம். இதில் யார் யார் நீங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக உழைத்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறவர்கள். ஆனால் அவர்கள் ஒதுங்கி போய்விடக்கூடாது என்பதற்காக இதை எழுதி கொண்டு இன்னார் இன்னார் பெயரை சொல்லிக் கொண்டே வந்தார். நான் உட்கார்ந்து கை தட்டி விட்டேன். சபாஷ் சபாஷ் தம்பி, பழையவர்களையும் மறக்காமல் நெஞ்சத்தில் நிறுத்தி கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கிறாயே, நீதான் கலைஞருடைய மகன் என்பதற்கு இதுதான் உதாரணம் என்று சொன்னேன். உங்களுக்கு தெரியுமோ, 1 கிலோமீட்டர் நிலத்துக்கு பறந்து விரிந்திருக்கும். ஆனால் பல பேருக்கு தெரியாது. இன்றைக்கு இருக்கிற ஆலமரம், அந்த ஒரிஜினல் அடிமரம் சுனாமியிலே விழுந்து போய்விட்டது. அடிமரம் விழுந்து விட்டால் எல்லாம் விழுந்திருக்கணும், விழல. ஏன்னா அது அந்த அடிமரம் இருக்கிற பொழுதே விழுதுகளை விட்டு இறக்கியது. அந்த விழுதுகள் இன்றைக்கு அடிமரம் போல் ஆகிவிட்டது. ஆகையினால் அடிமரம் விழுந்த பிறகும் மரம் சாயாமல் இருக்கிறது. தலைவன் என்கிற ஒன்று இல்லாமல் போனாலும் அவர் விட்ட விழுது அடிமரம் போல் தாங்குவதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற தைரியம் எனக்கு இருக்கிறது. ஆகையினால் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நண்பர்கள்லாம் சொன்னார்கள், நான் அதிக நேரம் பேச போவதில்லை. பொருளாளர் சொன்னார்கள், ஒன்று வச்சுங்க, இந்த பதவியை எவ்வளவு பெருசா நான் கருதுனேன் தெரியுமா? காரணம், கலைஞர் அவர்கள் வகித்த பொறுப்பு, இந்த பொருளாளர் பொறுப்பு. இந்த இயக்கத்தில் பெரியவரெல்லாம் வைத்திருந்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் இந்த பொறுப்பை வைத்திருந்தார், பேராசிரியர் அவர்கள் இந்த பொறுப்பை வைத்திருந்தார், ஏன் தளபதி அவர்களே இந்த பொறுப்பை வைத்திருந்தார், என் நண்பர் ஆற்காடு வீராசி வைத்திருந்தார். இந்த மகத்தான பேர்களில் நானும் ஒருவனாக அந்த பொறுப்புக்கு நான் வந்திருக்கிறேன்.